இப்போ வந்து நம்ம வந்து பெப்சி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டர் பாட்டிலை வந்து இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா அங்கே லாக் ஆயிரும். அது கரெக்டாக வந்து அதில் மினிமம் மேக்ஸிமம்னு கோடு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் லெவலை விட தண்ணியை வந்து நீங்கள் அதிகமாக ஊற்றிடக்கூடாது. கரெக்டாக அந்தளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அமுக்குனிங்கன்னா கேஸ் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து 3 தடவை இல்லைன்னா 4 தடவைன்றப்பயே வந்து கேஸ் வந்து சூப்பராக வந்து ஃபில் ஆயிரும். நீங்கள் அதை விட கம்மியாக இருந்துச்சு உங்கள் டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் தான். உங்களுக்கு வந்து லைட்டாக சுருன்னு இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றே போதும். இல்லை எனக்கு நல்லாவே சுருன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை 4 வச்சுக்கோங்க. 4 வச்சு இந்த மாதிரி இது பண்ணுங்க. கரெக்டாக 4 செகண்டு தான். அதிலே வந்து உங்களுக்கு வார்னிங் மாதிரி கொடுக்கும். உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு கொடுத்து அதுவே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்நேரம் கை எடுத்துருங்க. இப்போ வந்து நல்லா கேஸ் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்து இந்த மாதிரி வந்து சுற்றுனீங்கன்னா கலண்டுரும். அதுக்கடுத்து வந்து மூடி போட்டுருங்க. ஏன்னா கேஸ் வந்து வெளியே லீக் ஆயிரும். ஸோ அதனால் இப்படி மூடி போட்டுடலாம். லைட்டாக இப்படி ஒரு ஷேக் பண்ணிடுங்க. ரொம்ப ஷேக் பண்ணாதீங்க, வெடிச்சிரும். ஓகே, இப்போ நம்ம பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி தான் பெப்சி வந்து சிரப் இருக்குது. ஸோ அந்த பெப்சி சிரப் வந்து அதில் வந்து எவ்வளவு மெஷர்மெண்ட்டுன்ட்டு அந்த மூடியில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப கரெக்டான லெவலுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த கோடு வரைக்கும் டாப் கோடு வரைக்கும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஸ்வீட் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு கீழே ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சிரப் வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து சில் தண்ணி தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ இதை ஃபில் பண்ணிடுங்க. இப்போ வந்து பெப்சி வந்து ஒரே டேஸ்ட்டு தான், ஒரிஜினல் டேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும்லாம் நினைக்காதீங்க. நம்ம கடையில் வாங்கி குடிக்கிற அதே டேஸ்ட்டு தான். இப்போ வந்து லைட்டாக வந்து ஷேக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செஞ்சாலே போதும். ரொம்பலாம் வந்து ஆட்டிடாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி, ஏன்னா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் இப்போ வந்து இதை வந்து ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஊற்றிடுவோம். சூப்பரான பெப்சி வந்து வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மிஷின் வந்து தேவையா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து எப்பயுமே வந்து நம்ம பெப்சி இதெல்லாம் வாரத்துக்கு ஒருக்க வந்து நம்ம வாங்க தான் செய்வோம். ஸோ அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டிலே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த சிரப் மட்டும் வாங்கி வச்சுட்டா போதும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக செய்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பிரிட்டா சோடா ஓன் மிஷின் வந்து நம்மளுக்கு தேவை. இந்த ஸ்பார்க்லிங் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளவு ஸ்பார்க்லிங் தேவையோ அதுக்கேற்றாப்புல வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு வந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். நம்ம கடையில் எப்படி மிரிண்டா வாங்கினோம்னா அதே டேஸ்ட்டு தான் அப்படி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.